ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா குட் ஈவினிங். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, ரொம்ப பெரிய இடைவெளி ஆகி போச்சு வீடியோ போட்டு. இப்போ பார்த்திங்கன்னா எதுக்காக வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஹெர்பாலைஃப் பற்றி நான் பேச போகிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஹெர்பாலைஃப் வீடியோ தான் நிறைய எனக்கு யூடியூப்பில் ஷேர் ஆகிட்டு இருக்குது. ஸோ நிறைய கமெண்ட்ஸு, நிறைய வந்து பேட் கமெண்ட்ஸ் தான் வருது. நீங்கள் வந்து அதை ரொம்ப வசதி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த மாதிரி எதுவும் பேசலை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து வெயிட்டுக்காக நிறைய இடங்களுக்கு போனேன். யோகா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிம்மு, அதுக்கப்புறம் கலர்ஸு, அதுக்கப்புறம் வந்து டயட்டீஷியன், இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போனேன். ஆனால் நான் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துக்குலாம் போய் எனக்கு என்ன பக்க விளைவுகள் வந்துச்சு, அதில் என்ன பாசிட்டிவ் என்ன மைனஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். என்னோடய லைஃப் ஜேர்னி, என்னோடய லைஃப்பில் உள்ள அனுபவங்கள் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். நான் வந்து எல்லாரையும் வந்து ஹெர்பாலைஃப் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதே கிடையாது. இத்தனையும் நான் போனதுனால எனக்கு பாசிட்டிவ் இருந்துச்சு, நெகட்டிவ் இருந்துச்சு. ஏன்னா கால் வலினால, கால் ரொம்ப பெருசாக வீங்கியதுனால வந்துட்டு வாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னனால என்னை வந்து பார்த்திங்கன்னா டயட்டு எப்படியாவது வெயிட் குறைக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து 92 கேஜி அப்போ வந்து அதிகமாகிட்டேன் லாக்டவுன் பீரியடில். அப்போது ரொம்ப இன்னொன்று பார்த்திங்கன்னா தைராய்டு, எனக்கு வந்து ஹைப்போதைராய்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வெயிட் போட்டுட்டேன். அது எப்படி குறைக்கணும்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணாலும் எனக்கு எந்த மூலிமா வெயிட்டு குறையலை. ஸோ அதனால தான் வந்து ஒவ்வொரு இடத்துக்காக நான் போய் நான் வந்து வெயிட்டுக்காக குறைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் போனது பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து யோகா கிளாஸ் போயிட்டுருக்கும்போது எனக்கு வந்து சைனஸ் பிரச்சனை இருந்துச்சு. சைனஸ்லாம் க்யூர் ஆச்சு. யூட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பல்கியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சுருங்கி நார்மல் ஆகுச்சு. இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து ப்ளஸ் நடந்திருக்குது. ஆனால் எனக்கு வெயிட்டு வந்து குறையலை. ஏன்னா ஹைப்போதைராய்டுனால வெயிட்டு எதுலையுமே குறையலை. ஆனால் ஆசனங்கள்லாம் பண்ணுவேன், உடம்புலாம் வளையும், அதெல்லாம் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடணும். நம்ம ஆல்ரெடி வெயிட் போட்டிருக்கோம், ஆனால் தம்மு வரும். ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப இளைக்கும். நமக்கு தான் கால் வலி இருக்கே, டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடுப்புக்கு கீழே வந்து நீங்கள் வந்து எந்த மூமெண்ட் இருக்கக்கூடாது, இடுப்புக்கு மேலே மட்டும்தான் நீங்கள் வந்து எல்லாம் அசைக்கலாம் அப்படின்னு சொன்னனால, அதனால் வந்து டாக்டர் சொன்னபடி நான் வந்து ஜிம்மில் போய் சொன்னதுக்கு, ஆனால் அவங்க ட்ரைனர் அக்செப்ட் பண்ணிக்கல. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் வந்து ஹெவியாக பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் உடம்பு குறையும் அப்படின்னு சொன்னனால அந்த இதுவும் நான் வந்து கைவிட்டுட்டேன். அவங்க மேலே தப்பு கிடையாது, என்னால் ஒத்துழைக்க முடியல. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கலர்ஸ் போனேன். அங்கேயும் வந்து ரிசல்ட்டு சூப்பராக கிடச்சிச்சு. இன்ச் லாஸ் பயங்கரமாக ஆகுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா வாரம் வந்து 2 டைம்ஸ் தான் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். அப்படி பார்த்திங்கன்னா மாதத்தில் வந்து 2 டைம்ஸ் தான் இருக்கும், 2, 3 டைம்ஸ் தான் இருக்கும். அதுவும் பீரியட்ஸ் டைம்லாம் போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்தனால வந்து ரிசல்ட் எனக்கு உடனே கிடைக்கல. என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அதனால தான் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெர்பலைஃப் தேர்ந்தெடுத்தேன். ஸோ ஹெர்பலைஃப் மூலிமா நான் வந்து எனக்கு வந்து அமௌண்ட் பற்றிலாம் மைண்டில் எதுவுமே தாட்டு கிடையாது. ஏன்னா வந்து எனக்கு எப்படியாவது வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட்டை குறைச்சேன். ரொம்பவே வெயிட்டை குறைச்சேன். கிட்டத்தட்ட 92 கிலோவிலேருந்து 70 கிலோ வரைக்கும் நான் வந்துட்டேன், ரொம்ப வெயிட் குறைச்சி. ஆனால் நான் டயட்டீஷியனுக்கு போனேன்னு பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து எனக்கு வந்து மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப டயட் இருந்து. ஸோ அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் வெயிட் போட்டுருச்சு. எல்லோரும் கேட்குறீங்க, ஹெர்பலைஃப் விட்டனால தான் வந்து வெயிட் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஹெர்பலைஃப் விடலை, நான் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து இடையில கால் வலி இன்னும் கொஞ்சம் அதிகமானால ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் சென்னை போகிறதா இருந்துச்சு. ஸோ சென்னைக்கு போக வர அந்த மாதிரி இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா ஷேக் குடித்தாலும் ட்ராவலில் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஷேக் எடுத்துக்கிட்டாலும் அடிஷனல் சாப்பிட்றனால வெயிட் போடத்தான் செய்யும். இப்போ வந்து இங்கே நம்ம வீட்டில் இருந்தோம்னா ஒன்லி ஷேக் மட்டும் தான் நான் குடிப்பேன் காலையில் மட்டும். அது வந்து கலோரி கம்மி, 220 கலோரி தான் ஆகும். நம்ம ஷேக்கு தின்னு மாதிரி இட்லி தோசைலாம் தின்னோம்னாலும் நமக்கு வெயிட் போட தான் செய்யும். ஸோ அதனால் வந்த வெயிட் தான் இது பூராமே. நான் வந்து ஷேக்கை எப்போவும் விடவும் இல்லை, எல்லாம் எடுத்து தான் வந்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வந்து கட்டி இருந்துச்சு. ஸோ அது ஆப்ரேஷன் பண்ணனால வந்துட்டு அதுலேயும் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ நான் ஷேக்கையும் சாப்பிட்டுட்டு சோறும் மாதிரி சாப்பிட்டதுனால வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பாடி வந்து வீக்னஸ் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஃபுல் டைம், அதாவது ஹெர்பலைஃப்பில் எப்படி நான் வந்து கிளப்புக்கு போகும்போது நான் எப்படி இருந்தனோ அங்கே வந்து டெய்லி எனக்கு வந்து நான் கிளப்புக்கு போவேன். காலையில் 7 o'clockலாம் கிளப்புக்கு போயிடுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஷார்ப்பாக 8 o'clock வந்து ஷேக் வந்துடுவாங்க.
அங்கே ஒரு 1 ஹவர் கிளாஸ் எடுப்பாங்க. அந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா வெயிட்டை குறைக்கணும், நமக்கு வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு ஒரு மனசில் உற்சாகம் வந்துட்டே இருந்துச்சு, நம்ம வெயிட்டை குறைக்கணும். நான் வந்து வீட்டில் சமைக்கிற ஃபுட்டு கூட டேஸ்ட் பண்ண மாட்டேன். அதாவது மற்றவங்களுக்கு சமைக்கிற ஃபுட்டு கூட நான் டேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் அந்த அளவுக்கு வந்து சின்சியராக வந்து நான் உடம்ப வந்து நான் குறைச்சேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக உடம்பு குறைஞ்சிச்சு. இன்னொன்று வந்து வாரம் செக் பண்ணுவாங்க வெயிட் அங்கே. இப்போ மண்டே வந்து செக் பண்ணாங்கன்னா சாட்டர்டே வரைக்கும் செக் பண்ண மாட்டாங்க. அந்த வெயிட்டு வந்து வாரம் யாரெல்லாம் வெயிட் அதிகமாக குறைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க எல்லார் முன்னாடி வச்சு. ஸோ அந்த கிஃப்ட்டுக்காக, அந்த கிஃப்ட்டு சிறுசு தான், ஆனால் எல்லார் முன்னாடியும் வெயிட்டு குறைச்சிட்டோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு புகழ் மாதிரி சூப்பராக இருக்கும், ப்ரௌடாக இருக்கும். அது வாங்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுக்காக முந்தி அடிச்சுக்கிட்டு வெயிட்டெல்லாம் குறைக்கிறதுக்காக ரொம்ப நம்ம இது பண்ணேன். வெளியில் உள்ள ஃபுட்டு நான் ஒன்று கூட சாப்பிட்டது கிடையாது அந்த அப்போ இருக்கும்போது. அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாம் அப்படி இப்படி ஆகிப்போச்சு. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியா ஹெர்பலைஃப்பில் எப்படி ஜாயின் பண்ணும்போது நான் என்ன மாதிரி எப்படி உடம்பு குறைச்சனோ அதே மாதிரி இப்போ மறுபடியும் வெயிட் லாஸ் சேலஞ்சு நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு நானே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு வந்து நானும் இங்கே வந்து வாரம் செக் பண்ணி காப்பேன், டெய்லி காட்ட மாட்டேன். மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் பார்த்துட்டு சண்டே வந்து வெயிட் உங்களுக்கு வந்து காமிப்பேன். அதுதான் அது. அப்புறம் வந்து ஹெர்பலைஃப்பில் வந்து என்ன இருக்கும்போது என்ன டைமுக்கு என்ன சாப்பிட்டேன், அதை வந்து என்னென்ன சாப்பிட்டு எடுத்துக்கிட்டேன், லஞ்ச் என்னென்ன எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டின்னர் ஷேக்கு தான், அந்த ஷேக்கு எப்போ எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத. அப்புறம் ஹெவியாக ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டேன். ஒர்க் அவுட்டுங்கிறது ஹெவியாகவே கிடையாது, நார்மல் வார்ம் அப் மாதிரியே ஒர்க் அவுட் தான். அதுவே எனக்கு வந்து என் உடம்புக்கு செட் ஆயிடுச்சு. அதுவே போதுமான அளவு. ரொம்ப மாங்குன்னு கடந்து ஒர்க் அவுட் பண்ணி அன்னைக்கு இருந்த எனர்ஜிலாம் மொத்தம் வேஸ்ட் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன். ஸோ மயக்கம் வருங்கிறதுக்காக. ஏன்னா பிபி வேறு கொஞ்சம் டவுன் ஆகும் அப்பப்போ எனக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அதனால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரே வழி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என் உடம்பு அக்செப்ட் பண்ணது வந்து இது வந்து தான் ஹெர்பலைஃப் தான். ஸோ நான் அதை வந்து காலையில் எப்போ எழுந்திரிக்கிறேன், எப்போ ஒர்க் அவுட் பண்ணுறேன், காலையில் என்ன குடிக்கிறேன், டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன் இப்போலேருந்து. அதுக்கப்புறம் என்ன ஷேக் குடிக்கிறேன், அப்புறம் என்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், என்னென்னக்காக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து பண்ணுறேன். ஹெர்பலைஃப்பில் இருக்கும்போது எப்படியெல்லாம் நான் வந்து வீடியோ, அதாவது எப்படின்னா ஒர்க் அவுட் ஹெர்பலைஃப்பில் இருக்கும்போது எப்படிலாம் வந்துட்டு வெயிட்டை குறைச்சனோ அதை வந்து திருப்பி வந்து இப்போ பண்ண போகிறேன். ஏன்னா வந்து கண்காணித்தா மட்டும் தான் வந்து குறைக்க முடியும். என் உடம்புக்குலாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக டயட்லனா வெயிட்டே குறைக்க முடியாது. டயட் இருந்தால் மட்டும்தான் என் உடம்புலாம் வெயிட்டு குறைக்க முடியும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தின்ன கூட போச்சு உடனே வந்து வெயிட்டு 1 கிலோ அப்படி காட்டுற மாதிரி காட்டும். ஸோ நான் வந்து சின்சியராக வந்து டயட் இருந்து வெயிட்டை குறைக்க போகிறேன். என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா 70 கேஜி நான் வரணும். இப்போ வந்து 80 கேஜி இருக்கேன். இன்னும் 10 கேஜி நான் குறைக்கணும். 70 கேஜி வந்ததுக்கப்புறம் நான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஏன்னா வந்துட்டு இனிமேல் வந்து ஆன்டிபயோட்டிக் மாத்திரைலாம் எடுத்துக்க போகிறது கிடையாது. ஸோ வந்து மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். பாருங்கள், யாரையும் வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணல, நீங்கள் வந்து ஹெர்பலைஃப் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணல. எனக்கு செட் ஆனதை தான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.